கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை மார்க்கு 6வது அதிகாரம் 50வது வசனத்தின் பின்பகுதி. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களை பார்த்து அப்பா சொல்றாரு, ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஜனங்கள் கப்பல்ல ஏறி உட்கார்ந்துருக்கையில கடல் பயங்கர காற்று அடிக்குது. அந்த காற்று அடிக்கிறத பார்த்து அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்ப அக்கறையில கர்த்தர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அந்த கடல்ல நடந்து வருகிறாரு. கடல்ல நடந்து வரத பார்த்து அவங்க ரொம்ப கலக்கம் அடைந்து இது அசுத்த ஆவியோ நினைச்சு ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. பயங்கர காற்று அடிக்குது. அப்பதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. நம்ம யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் நாம் இந்த உலக கவலைகளை நினைத்தோ இல்ல நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளை குறித்தோ நம்ம பயப்படாம இருக்கணும். எப்படி அந்த ஜனங்கள் அது கர்த்தர் தான் தெரியாம பயந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல இன்றைய நாள்ல கூட நம்ம பல நேரங்கள்ல பல காரியங்கள்ல நம்ம பயத்தோட நம்ம வாழ்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில வரைகிறாரு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நின்று நம்ம கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படணும். நம்ம யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்துல, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. நம்ம இந்த சரீரத்தை அழிக்கிற காரியங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற காரியத்துக்கு மட்டும்தான் நம்ம பயத்தோட நம்ம வாழணும். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம வாழ்க்கை படகுல அவர் வந்துட்டாருன்னா, அந்த மார்க்கு 6வது அதிகாரம் 51வது வசனத்துல என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, அவர்கள் அந்த ஜனங்கள் இருந்த படகுல யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறிட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து ஏறினோடனே அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, பிரமிக்கிறாங்க. அதே போல இன்றைய நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம உள்ள வந்துட்டாருன்னா நம்ம மிகவும் சந்தோஷத்தோடு களிப்பு அடைவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா கிருபை இரக்கம் இந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நீர் பேசின எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இன்றைய நாள்ல அப்பா எத்தனையோ ஜனங்கள் தங்க வாழ்க்கையை குறித்து, எதிர்கால வாழ்க்கையை குறித்து, அப்பா வியாதிகளை குறித்து பொருளாதார ரீதியா பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா நீங்க போய் அவங்க சமாதானப்படுத்துங்கப்பா. நீங்க சொல்லுங்கப்பா, பயப்படாத, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அந்த ஜனத்திற்கு சொன்ன அதே தேவன் இன்று நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்பா இன்றைய நாள்ல நீர் பேசுறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் அப்பா நீங்க பிரயாணம் பண்ணும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.